குட் ஈவினிங் ஆல் லீடர்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம கேரளா டூர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ டெஸ்டிமோனிஸ் என்னென்ன ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோம், அதில் நம்ம என்ன பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்துருக்கோன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இந்த கம்பெனியில் ப்ராடக்ட் எடுத்தது எங்கள் சொந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பித்தோம். லீசிங்காக எடுத்தோம். அவருக்கு வந்து இது ஏற்கனவே வந்து ரொம்ப நாளாக வந்து ஏற்கனவே இந்த டெஸ்டிமோனி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திருப்பி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரொம்ப நாளாக வந்து லீசிங்கில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ வந்து செலவு பண்ணி டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இல்லை ஒரு 50,000 30,000 கிட்ட செலவாச்சே தவிர அதுக்கான க்யூர் கிடைக்கவே இல்லை. ஹென்ட்ரான் ஹைலர் ப்ராடக்ட்ல வீஷ் ஹென்ட்ரான் எடுத்து ஒரு 2 monthsலேயே வந்து அவங்க ரொம்ப கஷ்டமா ஒரு 5 minutes கண்டினியூவா பேசவே முடியாது அவங்களால. ஒரு இரும்பல் வந்துட்டே இருக்கும், மறுட்டே இரும்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சளி வருதோ இல்லையோ இரும்பல் விரும்பி விரும்பி இந்த மாதே வலி எடுத்து புண்ணு மாதிரி பேசவே முடியாது. ஸோ 2 monthsல வந்து அந்த இரும்பல்ல இருந்து எல்லாமே கியூர் ஆயிடுச்சு. என்ன இது ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அப்போ இந்த ப்ராடக்டையும் எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் எனக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். எடுத்து அவங்க நல்லானாங்க. அப்புறம் அவருக்கு சுகர் இருந்துச்சு, சுகரும் வந்து கிளியர் பண்ணி மெட்ஃபார்மிங் வந்து எடுத்தாரு. இது எடுத்தோன்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும்னு தெரியும். வேற வழி இல்லாத ஹைலாண்ட் ப்ராடக்ட் தெரியாததுக்கு முன்னாடி கெமிக்கலில் போய் எடுத்தோம். இந்த ப்ராடக்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுகருக்கு இப்போ நார்மலாக இருக்காரு. எல்லா ஃப்ரூட்டும் சாப்பிட்றாரு. சுகர் போட்டு தான் டீயும் குடிப்பாரு. இந்த பத்தி இந்த ரைஸ் சாப்பிடக்கூடாது, ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த சுகர் வந்து இப்போ நார்மல் லெவல்ல இருந்து எப்பயாவது அதிகமாக ஆச்சு. இப்போ கண்டினியூஸாக எடுத்தாரு, போனாரு, வந்தாருன்னு நினச்சி இல்லைங்களா, இப்போ அந்த கண்டினியூ எடுக்கிறது கிடையாது. சுகர் லெவல் நார்மலாக இருக்கு. செகண்ட் ரிசல்ட். தேர்டு வந்து டயாலிசிஸ்க்கு ஒருத்தர் கொடுத்தோம். கிரியேட்டின் லெவல் 9 இருந்துச்சு. அவருக்கு வந்து பாத்ரூமே வராது. ஒரு விவசாயி தான், கருவற்றவர். ஒரு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சனால மூச்சு வாங்கும், ஒரு வெயிட் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர். ஒரு 2 months கண்டினியூவா நம்ம ப்ராடக்ட் எடுத்தாரு. டெய்லி ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி டயாலிசிஸ் போவாரு. டயாலிசிஸ் போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து அந்த ஹெல்த்து கூட எடுத்துருவாங்க. ஃபுல்லாவே டயாலிசிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அந்த 2 வீலர்ல போயிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வந்தவர். நம்ம ப்ராடக்ட் என்ட்ரினல் ஆயுஷ் கிட்னி, ஹெல்த், ஆயுஷ் லிவா இது கொடுத்து ஒரு 2 monthsல அவர் கிரியேட்டின் லெவல் கம்மியாச்சு. பாத்ரூமே வராத இருந்தவர் இப்ப எனக்கு கொஞ்சம் பாத்ரூம் வருது சார். யூரினே போக மாட்டாரு, யூரினே வராது, ஆனா இப்ப எனக்கு பாத்ரூம் வருது சார். 50 கிலோ நான் வந்து கட்டு தூக்கி போடுறேன். கரும்பு கட்டுறவரு கரும்பு கட்டு 50 கிலோ ஒண்ணுமே தூக்க முடியாதவர் 50 கிலோ வந்து தூக்கி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பிசிஓடி. ஒரு சின்ன பாப்பா தான், 18 years தான் இருக்கும். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு 2 months 3 months வந்து கேப் பீரியட்ஸே வராது. ரொம்ப அவதிப்பட்டாங்க. அந்த பீரியட்ஸ் டேட் ஆகிற டைம்ல வந்து அவங்க ரொம்ப பெயினாக இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது, ஸ்கூல் போக முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நம்ம ப்ராடக்ட் யூடி, என்கோல்ட், ஆயுஷ் கோல்ட், லிவா, என்ட்ரான் இதை கொடுத்து ஒரு 3 months கண்டினியூவா எடுத்தாங்க. எடுத்து அவங்களுக்கு டேட் வந்து ரெகுலர் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளம் சொன்னா அவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. இன்னும் முடிஞ்சிருக்கேன் நான். இதெல்லாம் வந்து உண்மையாவே ரிசல்ட் எடுத்ததுதான். இந்த ப்ராடக்டை வந்து கொடுத்தது நம்ம டாக்டர் டேவிட் சஜில் சாருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த ப்ராடக்டை நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும், நம்மளை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு குருவா இருந்து நம்ம சிஓஓ சார் குணசேகருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த எந்த இடத்துல நம்ம தோய்வா போனாலும் தூக்கி நின்று பிடிச்சி நம்ம வழி நடத்துற கேப்டன் மாதிரி இருந்து நம்ம தமிழ்நாடு ப்ரமோட்டர்
சுதாகரன் சாருக்கும் நன்றி.